கப்பல் போக முடியல. துபாயில குண்டு, குவைத்தில் குண்டு, ஏர்போர்ட்ல குண்டு, லண்டன்ல குண்டு, அமெரிக்காலையும் பிரச்சனை, இஸ்ரேல்ல பிரச்சனை, காசால பிரச்சனை, உலக நாடு முழுக்க பிரச்சனை. கார்ல போயிட்டு இருக்கல, கார் குண்டு, பழக்கடை கொடுத்தா பழக்கடையில குண்டு. ஆனா இந்தியா அமைதியா இருக்கா இல்லையா? இந்தியால கலவரம் நடக்குதா இல்லையா? ஒண்ணுமே இல்லை. காரணம் யாரு? வலுவான ஒரு இரும்பு மனிதன் பாரத பிரதமர் மோடி இருக்கின்ற காரணத்தினால் இன்னைக்கு இந்தியா அமைதியா இருக்கு. அதனாலதான் நம்ம அற்புதமான ஒரு கூட்டணி அமைச்சிருக்கிறோம். நம்முடைய நோக்கம் என்ன? டெல்லியில மோடி, தமிழ்நாட்டில் எடப்பாடி. இவங்க இங்க வெற்றி பெற்றாங்கன்னா, இவங்க ஜெயிச்சு எம்எல்ஏ ஆன உடனே என் கூட கோட்டைக்கு, செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு நாங்க ஒன்னா போகணும். நாங்க ஒன்னாவே போய் பதவி வைக்கணும் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில. அங்க யாருக்கு ஓட்டு போட முதலமைச்சரா பதவி வைக்க வர்றதுக்கு, எடப்பாடியார் வர்றதுக்கு ஓட்டு போடாங்க. அந்த மாதிரி ஆளுக்கு ஓட்டு போற ஒவ்வொரு ஓட்டு வேஸ்ட். நீங்க பேரை தங்கப்பாண்டின்னு வச்சுக்கிட்டு பண்றது பூரா பித்தளையா, செய்யறது பூரா இரும்பு, பித்தளை, சுண்ணாம்பு, பழைய இரும்பு. அதனால நீங்க மக்கள்கிட்ட சொல்லுங்க, எந்த காரணத்தை போட்டு தடுக்கி கூட ஓட்டு போட விட்டுறாங்க. 10 வருஷம் இந்த ராஜபாளையம் தொகுதியை பாலாக்கி நாசம் பண்ணிட்டாரு. ராஜபாளையம் தொகுதியில் அவர் ஏதாவது செஞ்சாரா? ரயில்வே மேம்பாலம் கொண்டது நம்ம, பாதாள சாக்கடை கொண்டது நம்ம, பைப் லைன் கொண்டது நம்ம, தாமரவண்ணை கூட்டு கொடுத்துட்டு கிராமம் பூரா கொண்டது நம்ம, ராஜபாளையம் நகரத்துக்கு கொண்டது நம்ம, கொண்டா நகரை கூட்டு கொடுத்துட்டு பாஸ் பண்ணி பாதி வேலையை முடிச்சு வச்சது நம்ம. என்ன பண்ணீங்க? நாங்க கொண்டு வந்த கஞ்சிகிச்சை மருத்துவமனை கூட திறக்க முடியாம வச்சு கிடைக்குங்க. அந்த மருத்துவமனை பில்டிங்கை திறந்து போட்டாங்க. ஆனா ஆஸ்பத்திரி டாக்டர் வரல, முடித்தான கிடக்கு. 2 மகப்பேறு மருத்துவமனைக்கு புதிய பில்டிங் கட்டி கொடுத்து நம்ம. நீங்க பஸ் ஸ்டாண்ட வியாபார நோக்கத்தோடு விரிவாக்கம் பண்றேன்னு பண்ணீங்க. அதை தாண்டி இந்த ராஜபாளையம் தொகுதிக்கு 5 வருஷத்துல திமுக ஆட்சி என்ன செஞ்சிருக்கு? ஒண்ணுமே பண்ணல. ரிங் ரோடு நம்ம கொண்டு அந்த வேலையும் சீக்கிரம் முடிக்கல. இந்த வேலையெல்லாம் சீக்கிரம் முடிக்கணும்னு சொன்னா நடக்கணும், நடக்கும். அதுக்கு யாரு தேவை? ஒரு படித்த ஒரு பண்பாளர்.